இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நாம் ஒரு 5-6 மாதங்களாக தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய பஜ்ரங் தள் இதை அமெரிக்கா விரைவில் தடை செய்யும். ஏன்னா இந்தியாவில் குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் மீதான கடுமையான தாக்குதல், குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல், அதில் முஸ்லீம்களும் அடங்கும். இதெல்லாம் இன்றைக்கு அமெரிக்காவில் மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதனால் பஜ்ரங் தள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை விரைவில் தடை செய்வார்கள் என்று தொடர்ந்து சொல்லி வந்தோம். இப்போ பஜ்ரங் தள் தடை செய்யப்பட்டால் அடுத்ததாக ஏதா இருக்கும்? ஆர்எஸ்எஸ் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் இதனுடைய தாய் கழகம். அங்கிருந்தால் இவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா வசதிகளும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், இது ஒரு அரசு அமைப்பு, என்ஜிஓ அமைப்பு கிடையாது. அதாவது நீங்கள் நல்லா கேட்டுங்க, அமெரிக்காவினுடைய அரசு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஸிற்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப் போகிறோம் என்பது தான். அதாவது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் இனிமேலாக அமெரிக்காவிற்கு செல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படும். ஆர்எஸ்எஸ்காரன் எவனுக்குமே அமெரிக்காவில் இனி வேலை இல்லை. எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரே ஆர்டரில் இழுத்து மூடப்படக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இப்போது நீங்கள் ஒன்று பார்க்கணும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு ஒரு பதிவு அனுப்பியிருந்தார். சத்தீஸ்கர் பாஜக அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கட்டாயமான மதமாற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்களின் மீது 7 வருடத்திலிருந்து 10 வருடங்கள் வரையிலும் அவங்களுக்கு சிறை வழங்கப்படும், 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இது நாங்கள் சிறுபான்மைகளை பாதுகாப்பதற்காக இந்த பில்லை நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை ஆர்எஸ்எஸ் சத்தீஸ்கரில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். இப்போது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் பல்வேறு முனைகளில் இந்தியாவில் நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான முடிவெடுக்கப் போகிறது. ஆர்எஸ்எஸ்ஸை முழுமையாக தடை செய்ய போகிறது. இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஆர்எஸ்எஸ்ஸை தடை செஞ்சால் அது என்னப்பா பிரச்சனை? ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிகிட்டு இருக்கிறான், உலகம் முழுவதும் எங்களுடைய இயக்கம் இருக்கிறது, நாங்கள் அவ்வளோ பெரிய சாகாக்களை எல்லாம் வைத்திருக்கிறோம், எங்களை அமெரிக்காரன் தடை பண்ணால் நாங்கள் எங்களை என்னடா பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்கலாம். கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் அமெரிக்காவிலிருந்து ஆர்எஸ்எஸ்ஸிற்கு வந்திருக்கக்கூடிய தொகை என்பது 1600 சொச்சம் கோடி ரூபாய். அதாவது இந்தியாவை தவிர்த்து உலகத்தில் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு ஏராளமான பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான். அங்கேருந்து தான் மிகப்பெரிய அளவிலான ஃபண்டு ஆர்எஸ்எஸ்ஸிற்காக தயாரிக்கப்படுகிறது. அந்த பணம் தான் பஜ்ரங் தள், அனுமன் சேனா, அந்த சேனா இந்த சேனா எல்லாம் சொல்லி இறைச்சி சாப்பிட்டான்னு சொல்லி, கட்டாய மதமாற்றம் செஞ்சான்னு சொல்லி, அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சுக்குள்ளே ஏறி பைபிளை இது பண்ணி எல்லா வன்முறைகளுக்குமான பணத்தை ஆர்எஸ்எஸ்ஸிற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது, உரம் விட்டு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு அமெரிக்காவில் வாழக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய அரசு அமைப்பு இருக்கிறது அல்லவா, அதில் அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்கன் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ரிலீஜியஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், இந்து மதத்தை நம்பக்கூடியவர்களும் உள்ளே இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, சரி, இன்டலெக்சுவல்ஸ் அறிவுஜீவிகள் அவங்களும் உள்ளே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கம், அது தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம், அது சமூகத்தில் இருக்கக்கூடிய மத ஒற்றுமைக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் அதற்காக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நீங்கள் அமெரிக்காவிற்கு மோடி போகிறார் இல்லையா, மோடி போனால் நீங்கள் என்ன ஹவுடு மோடின்னா என்னெல்லாம் அமைப்பு ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அங்கே மோடி போகிறது, மோடி போகும்போது கையால் அசைக்கிறது, காலால் அசைக்கிறது, சிரிக்கிறது, இப்போ பார்த்தா ஃபுல்லாக அப்படி தானே. இந்த விழாவுக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அங்கே ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பெயர் அப்படிங்கிறது ஹிந்து சேவா சங்.
சரியா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 238 சாகாக்கள் அமெரிக்காவில் இருக்குது. அதாவது 128 ஸ்டேட்டில் 238 சாகாக்கள் இருக்குது. அங்கே வந்து ஆர்எஸ்எஸ், அதாவது ஹிந்து சேவா சங் நடத்தக்கூடிய ஏராளமான கோயில்கள் இருக்கிறது. பள்ளிக்கூடங்களை சிலது நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்க வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு வரப்போகிறது. ஆப்பு வைக்க போகிறான் அமெரிக்காக்காரன். இப்போ மோகன் பாகவத்துக்கு அங்கே போக முடியாது. ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லிட்டு யாருக்கும் அங்கே போய் பேசவே முடியாது. நான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவன், யாரும் அப்படி சொல்கிறது இல்லைன்னு. இப்போ நம்முடைய பிரதமர் மோடி கூட இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லிக்கலாம். அமித்ஷா வந்து சவர்கருடைய படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு பேசலாம். நான் அமெரிக்காவில் போய் நான் சவர்கருடைய கண்ட்ரியிலேருந்து வரேன்னு சொல்ல முடியுமா? காந்தியாருடைய கண்ட்ரியிலேருந்து வரேன் தான் சொல்ல முடியும். நேருவினுடைய நாட்டிலிருந்து வருகிறேன் என்பது தான் பெருமிதமாக சொல்ல முடியும். சவார்கர், கோட்ஸே, கோல்வால்கர், ஷியாமபிரசாத் முகர்ஜி இப்படியெல்லாம் சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லைன்னு வச்சுப்போமே. இப்போ என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அடையாளத்தோடு இயங்கக்கூடிய யாருக்குமே இனிமேல் அமெரிக்காவில் அனுமதி இல்லை. ஆர்எஸ்எஸ்காரன் எவனுக்குமே இனிமேல் எந்த விதத்திலையுமே வந்து அமெரிக்காவிற்கு இடமில்லை என்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை அவர்கள் எடுக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கே கூட ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், தலித்ஸ் மீதெல்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ மணிப்பூரில் கூட 2 பழங்குடி மக்களுக்கு இடையான இவ்வளோ ஒரு பிரச்சனை காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் தூண்டி விட்டது தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான மத மோதல்கள், இன மோதல்கள், சாதி ரீதியான மோதல்களை தொடர்ந்து உருவாக்கி அதில் குளிர்காய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு பேரிடியாக இருக்கிறது இது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சார்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாங்கிற ஒரு இயக்கம், அதேமாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லக்கூடிய இதெல்லாம் அங்கே நிறைய வந்து வளர்ந்துருக்கிறது. அவற்றுக்கு எல்லாற்றுக்கும் மூடு விழா நடத்துவதற்காக தயாராகி இருக்கிறது இந்த அமைப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. இது தொடர்பான வேலைகளில் அவங்க இறங்கிட்டாங்க. பஜ்ரங் தள் அமைப்பிற்கு தடை. அங்கே வந்து எவனும் பஜ்ரங் தள் அமைப்பை சார்ந்தவரெலாம் அங்கே போகவே முடியாது. அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். குஜராத் இனப்படுகொலையொட்டி நம்முடைய இந்தியாவினுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு அமெரிக்கா தடை விதித்தது என்பது நமக்கு தெரியும். பிறகு எப்படி அந்த தடை நீங்கியது? இந்தியாவினுடைய பிரதமராக வந்ததால் அந்த தடையை நீக்கினார்களே ஒழிய, நாளைக்கு அவர் இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பிலிருந்து போயிட்டானா அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்? மோடிக்கு தடை விதிச்சிருப்பான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்க்கு மூடு விழா நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.